தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குரிய வாக்குத்தத்த செய்தியை இந்த ஒளிநாடா வாயிலாய் நாம் கேட்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது இந்த மாதத்திற்காய் தேவன் கொடுத்த வார்த்தை உண்டாகும். உண்டாகும் என்று சொல்லும் பொழுது இல்லாத ஒன்றை கர்த்தர் உண்டாக்கி தருகிறார் என்பதாய் பொருள்படும். இருக்கிறதை கர்த்தர் தருவார், இல்லாததை கர்த்தர் உண்டாக்குவார். நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை, நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் எதுவாக இருக்கும்? நம்முடைய தேவையாக இருக்கும். நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை தான் நாம் தேவனிடத்தில் கேட்போம். நாம் சிந்தித்து பார்த்தால் இருப்பதை நாம் கேட்க மாட்டோம். நம்மிடத்தில் இல்லாத ஒன்று, நம்மால் அதை ஏற்படுத்த முடியாத ஒன்று, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நமக்கு எது தேவையோ அது கிடைக்காத ஒரு பொருளாய், இல்லாத ஒன்றாய் இருக்கும் பொழுது தேவனிடத்தில் நாம் கேட்க ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உண்டாகும் என்று கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே ஒருவேளை 7 மாதங்கள் நீங்கள் எத்தனையோ காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கலாம். இந்த 8வது மாதத்திலே, ஆண்டவரே, இந்த மாதத்திலாவது என் வாழ்க்கையிலே நான் கேட்கிற காரியம் கிடைக்குமா, என் தேவை சந்திக்கப்படுமா, நான் எதிர்பார்க்கிறது என் வாழ்க்கையில் நடக்குமா என்ற ஒரு ஏக்கத்தோடு இந்த மாதத்திற்குள்ளாய் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்திலே பேசுகிறார். அது அவர்களுக்கு உண்டாகும். எது நீ கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம்? தேவனிடத்திலே, ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியாது, என் பலத்தினால் ஒன்றும் முடியாது, இதை சாதிப்பதற்காய், இதை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவுமே என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று நாம் தேவனை நோக்கி கேட்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது இந்த மாதத்திலே உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் மார்க்கிலே நாம் வாசிக்கும் பொழுது மார்க்கு 11வது அதிகாரத்தில் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். நாம் காணாததை நம்புவதுதான் விசுவாசம். எது நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லையோ, எது நமக்கு கிடைக்கவில்லையோ, இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு குழப்பத்தில் நாம் இருக்கும் பொழுது அது கிடைக்கும் என்று நம்புவதுதான் விசுவாசம். அப்படி விசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் நிச்சயமாய் உண்டாகும். அது உண்டாக்கி கொடுக்கிற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியினால் இந்த நாளில் கூட, இந்த மாதத்திலே நம்முடைய தேவைகள் இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கப்பட உண்டாக்கி கொடுக்கிற கர்த்தர் அவைகள் உண்டாகும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறபடியினால் விசுவாசத்தோடு நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் கிரியை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, மத்தேயு 18:19 படியாய் கூட பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுகிற காரியம் இந்த மாதத்திலே உண்டாகும் என்று வாக்கு பண்ணினீர். நீர் உருவாக்கி உம்முடைய பிள்ளைகள் கரங்களிலே கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டு சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த மாதத்திற்குள் நாங்கள் செல்ல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, தேவைகளை சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் தாமே வழிவாசலை திறந்து கொடுக்க வேண்டுமாய், உண்டாக்கி உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.